இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, இளம் தலைமுறையே கேள், நீ நல்ல போர் சேவகனாக இரு. இளம் தலைமுறையே கேள், நீ நல்ல போர் சேவகனாக இரு. ஒருவேளை இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிற போது இங்கே இளம் தலைமுறை என்று சொல்லக்கூடியவருடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆண்டவர் தூண்டுவதற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவ சபை எதை பெற்றெடுக்க வேண்டும் அல்லது தேவ சபையின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை நேரத்திலே இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இதை பின் நாட்களிலே கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கள்ளர்களின் வஞ்சகமான போதகங்களுக்கு விலகி தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய சபையின் மக்களாக காணப்படுவதற்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்திலே 5 விதமான ஒரு உருவகங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சபைக்குள்ளே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து 4ஆம் அதிகாரத்தில் புதிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட புதிய மனிதனாக ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டுமா. 2ஆம் அதிகாரத்திலே நாம் தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள கற்களை போல இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரத்திலே கிறிஸ்து என்கிற தலைக்கு நாம் அங்கே அவயவங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சரீரமாகிய சபையை குறித்து அங்கே உருவகப்படுத்தி இருக்கிறார். 5ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து மணவாளனாகவும் சபை மணவாட்டியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சபை ஒரு போர் வீரனை போல காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எபேசு சபையினுடைய எபேசு பட்டணத்தின் சபையில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட புதிய மனுஷனாக காணப்பட வேண்டும். தேவாலயத்தில் இருக்கிற ஜீவனுள்ள கற்களை போல காணப்பட வேண்டும். அவருடைய சரீரமாகிய சபையின் அவயவங்களை போல காணப்பட வேண்டும். கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியை போல காணப்பட வேண்டும். அடுத்தது, ஒரு நல்ல போர் சேவர்களாக கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாகவும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் திருச்சபைக்குள்ளே போதிக்கப்படுகிற காரியங்கள் இப்படி இல்லை. இன்றைய காலகட்டத்தின் திருச்சபைக்குள்ளே ஒரு மனிதன் சபைக்குள்ளே வந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் உலக பிரகாரமான ஒரு செல்வாக்கை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் திரும்பவும் திரும்பவும் போதிக்கப்படுகிறது. ஆனால் ஆதி கால திருச்சபையின் சரித்திரத்திலே நாம் பார்க்கும் போது அப்படிப்பட்ட போதனைகள் இல்லவே இல்லை. ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இதிலே ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிவுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த வசனத்தின்படி நாம் வாழ முடியும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் தனக்கு ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் மீன் பிடிப்பதற்காக தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தில் அவனுடைய படகில் ஃபிட் பண்ண வேண்டிய மோட்டார் மற்ற காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, வலைகளை எடுத்துக்கொண்டு, தூண்டில்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் அவன் மீன் பிடிப்பதற்காக போவான். அவன் ஒவ்வொரு முறையும் இப்படி மீன் பிடிக்க போவான். போற பிறகு அந்த குளத்துல போய் பிரயாணம் பண்ணி அங்க சேர்ந்த பிறகு அவனுடைய போட்ல தன்னுடைய மோட்டரை எடுத்து வச்சு ஃபிட் பண்ணிட்டு தூண்டிலை எடுத்துக்கொண்டு ஆழமான பகுதிகளுக்கு போய் அவன் தூண்டில் போடுவான். அதிகமான பணம், நேரம்,
இது எல்லாம் அங்கே செலவிடப்பட்டது. ஆனால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மீன் பிடிக்க முடியாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால அவன் ஒன்னு யோசித்தான், எதுக்கு நம்ம இவ்வளவு பணத்தை இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி மன உளைச்சல் தான் வருது. அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிற தோட்டத்துல ஒரு பெரிய தொட்டியை கட்டி அதுல தண்ணியை விட்டு அதுல கொஞ்சம் மீன்கள் எல்லாம் விட்டு அதுல நம்ம உட்கார்ந்துகிட்டே என்ன செஞ்சிடலாம், மீன் பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நல்ல கவனிங்க, அவனுக்கு நேர போக்குக்காக, ஒரு சந்தோஷத்திற்காக, அதே நேரத்தில் ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல குளத்துல போய் மீன் பிடிக்கிறதுக்கு போனான். ஆனா இப்பொழுது அங்க போகக்கூடிய காரியங்கள் அது பண செலவு, மன உளைச்சல்கள் எல்லாம் தருகிறதுனால இப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம பேசாம எங்க உட்கார்ந்து மீன் பிடிச்சிடலாம், வீட்டிலேயே ஒரு தொட்டியை கட்டி அதுக்குள்ள கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சி விட்டு அதுல இருந்து நம்ம மீன் பிடிச்சு நேரத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. தொட்டியை கட்டினா, மீனெல்லாம் கொஞ்சம் வாங்கி விட்டான். இப்போ ஒவ்வொரு முறை மீன் பிடிக்க போவதற்கு அவனுக்கு நேர செலவு இல்லை, பண செலவு இல்லை, வீணான மன உளைச்சல்கள் இல்லை, எந்த வேலையும் அவன் செய்ய வேண்டாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு பின்னால கதவை திறந்துட்டு வருவான். அங்க இருக்கிற தொட்டியில தூண்டில போட்டு சேரை போட்டு மரத்துல உட்கார்ந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் ஒரு நாள் யோசித்து பார்க்கும்போது ரெண்டுக்குமான வித்தியாசம் அவனுக்கு புரிந்தது. ஒருவேளை தொலை தூரத்துக்கு அவன் பயணப்பட்டு போகும்போது அங்கே பண செலவு இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. என்ன சுவாரஸ்யம்? இன்னைக்கு எப்படியாவது மீன் பிடிச்சிடணும், போன முறை தப்ப விட்ட மாதிரி நம்ம இந்த முறை தப்ப விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள நிறைய ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப வீட்டுல உட்கார்ந்து மீன் பிடிக்கும் போது இப்ப எதுவுமே இல்லை, எந்த த்ரில்லிங்கான அனுபவங்களும் அவனுக்கு இல்லை. அவன் சும்மா போவான், சேரை போட்டு உட்காருவான், தூண்டில் எடுத்து போடுவான். அது ஏற்கனவே தொட்டிக்குள்ள போட்டிருக்கிற மீனா இருந்தனால சீக்கிரம் மாட்டிடும், அதை எடுப்பான். அதை எடுத்து அவனுக்கு அதை சமைக்கிறதுக்கெல்லாம் மனசு வராது, திரும்ப எடுத்து என்ன பண்ணிடுவான், தொட்டிக்குள்ள விட்டுருவான். இப்போ அவனுக்கு ஒன்றும் ஒரு த்ரில்லிங்கான எந்த காரியங்களும் இல்லை. அப்போ அவன் கடைசியில் ஒரு முடிவு பண்ணான், தொட்டில மீன் பிடிக்கிறது மலிவானது, எளிதானது, ஆனால் இது மன நிறைவை தராது என்று அவன் முடிவு பண்ணினான். என்ன முடிவு பண்ணா? இது மலிவானது தான், இது எளிதானது தான், ஆனா என்னது இல்லை, மன நிறைவு இல்லை. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எளிதான பாதைகளை அநேகர் விரும்புகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எளிதான பாதை ஏமாற்றத்தை தரும். எளிதான பாதை ஏமாற்றத்தை தரும். சவால்கள் இல்லாத ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. சீஷத்துவத்திற்கான விலைக்கிரயத்தை ஒரு மனிதன் கொடுக்காத வரைக்கும், ஒருவேளை அங்கே உழைப்பு இருக்கிறது, சிரமங்கள் இருக்கிறது, ஆனால் சீஷத்துவத்திற்கான விலைக்கிரயத்தை தொடர்ந்துதான் தேவனுடைய சமாதானமும் இருக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி எங்கே? தொட்டியிலே மீன் பிடிப்பதா அல்லது அங்கே தொலைதூரத்திலே போய் மீன் பிடிப்பதா அப்படின்னு கேட்டா, தொலைதூரத்திலே போய் பிடிக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு நிறைய பகிர்ந்து கொள்வதற்கான காரியங்கள் எல்லாம் இருக்கும். நான் மீன் பிடிக்க போனேன், இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை தன்னுடைய நண்பரிடத்திலே பகிர்ந்து கொண்டிருப்பான். இப்போ மரத்தடியில் உட்கார்ந்து மீன் பிடிக்கும் போது அவனுக்கு சொல்றதுக்கு ஒரு கதையும் இல்லை, ஒரு கதையுமே இல்லை. அப்போ இயேசுவை பின்பற்றுவது என்று ஒரு மனிதன் முடிவெடுத்து இயேசுவை பின்பற்றுவதற்காக விலைக்கிரயமான காரியங்களை செலுத்தி அதன் அடிப்படையிலே வளர்ச்சி அடைகிறவனாக, திருப்தியுள்ளவனாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைய கால திருச்சபை சொகுசான கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு விரும்புகிறது. சவால்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில நம்ம அடக்கிறோம். ஆனா பிரச்சனை இல்லையான்னா பிரச்சனை ஏக்கச்சக்கமா இருக்குது.
அதை குறிச்சு நமக்கு பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை. சவால்கள் இல்லாத சொகுசான யுத்தத்திலே பின்பந்தியில் இருப்பவர்களைப் போல இன்றைய கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய சபையின் மக்களே, நீங்கள் அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் எதற்காக என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டியது அவசியம். ஐயா, அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க போறதெல்லாம் சரிதான். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவான். இப்ப இயேசுவை பின்பற்றுகிற நாம் இயேசு என்ன சொன்னார் என்றுதான் நாம் கவனிக்க வேண்டுமே ஒழிய மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் கவனிக்க கூடாது. மனிதர்கள் தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக நமக்கு அநேக காரியங்களை கண்ணிகளை வைக்கலாம். எனக்கு கூட தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, வேத வசனத்தோடு இது பொருந்தி போகிறதா? தேவன் இதை ஆமோதிக்கிறாரா? வேத வசனமும் சொல்லப்படுகிற வார்த்தையும் இணைந்து பயணிக்குமா என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் பார்த்து, அது சரியானது என்றால் ஏற்றுக்கொள்ளவும், பொய் என்றால் அதை நிராகரிக்கவும் நமக்கு ஒரு திராணி இருக்க வேண்டும். நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு திராணி இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு நாளை ஏமாந்து போயிடுவீங்க. இந்த திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளே திரும்பவும் திரும்பவும் கர்த்தருடைய வசனத்தை குறித்து நாங்கள் கண்டிப்பாய் போதிக்கிறதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாள்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அடுத்த முறை சபைக்குள்ள வந்தாதான் ஒரு பிரசங்கத்தை கேட்க முடியும். அதனால வழி தவறி போவதற்கான காரியங்கள் மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இந்த செய்தி முடிச்ச உடனே நீங்க வெளியில போகும்போதே உங்களுடைய வாட்ஸ்அப்பை திறந்தா, உங்களுடைய யூடியூப்பை திறந்தா உங்களுக்கு நூற்றுக்கணக்கான செய்திகள் கொட்டி கிடக்கிறது. உங்களுடைய நண்பருடைய ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அவர் எதையோ ஒன்ன பகிர்ந்து இருக்கிறார். அதை உட்கார்ந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வேதத்திற்கும் இங்கே போதிக்கப்பட்ட கேட்ட வேத சத்தியத்திற்கும் முரண்பாடான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதுக்கு அது ரொம்ப பிரியமா மாறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விலைக்கிரயமே செலுத்த வேண்டாம், உங்களுக்கான பண செலவு இல்லை. நீங்கள் மரத்தடியில் உட்கார்ந்து ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு தொட்டியில மீனை பிடிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து தூண்டி பிடிக்கிற மாதிரி மீன் பிடிப்பதற்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற கிறிஸ்தவத்தின் காலமாக இருக்கிறதுனாலே விலைக்கிரயமான காரியங்கள் போதிக்கப்படும் போது ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன ஆண்டவர் ஏமாத்துற கலைக்கல, ஏமாத்திட்டு இருந்த என்ன உண்மையை சொல்றதுக்கு அழைச்சிருக்கிறாரு. கவனிங்களையா, நாளைக்கு இந்த திருச்சபைக்கு போனேன், இவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், உண்மையை சொல்லவில்லை என்று நியாயாசனத்தில் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இன்றைக்கு உங்களுக்கு வசனம் போதிக்கப்படுகிறது. எதுக்கு வசனம்? நியாயாசனத்தில் தெரியாது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அந்த அளவு சிரிச்சார், ஜோக் அடிச்சார், நாங்க கேட்டுட்டு போயிட்டோம்னு எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன குறித்து சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. கவனிங்கள், துன்பத்தை அனுபவிப்பது என்பது ஆலோசனையாக வேதத்தில் எழுதப்படவில்லை, அது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், துன்பத்தை அனுபவிப்பது என்பது ஆலோசனை அல்ல. நீ வேண்டுமானால் சிலுவை சுமக்கலாம் என்று சொல்லவில்லை, அது கட்டளை. அதே போல இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த வசனத்திலேயும் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று எழுதப்பட்டிருப்பது ஆலோசனை அல்ல, அது கட்டளை. அது ஒரு ராணுவ கட்டளை. இதை இப்பொழுதே செய், இதை திறம்பட செய் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு கட்டளையாக சொல்கிறான். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது.
இந்த கட்டளை என்கிற வார்த்தை திரும்பவும் திரும்பவும் இந்த நிருபங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஆலோசனையாக வேணும்னா நீங்க தீங்கு அப்படி இல்ல, இது கட்டளை. இது என்னது? கட்டளை. ஏனையா நான் தீங்கு அனுபவிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். அவர் எனக்காக மரித்திருக்கும் போது, அவர் எனக்காக பாடுகளை சகித்திருக்கிற போது, அவர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கும் போது, அவர் எனக்காக உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிற போது, அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிற போது, நான் ஏன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? நான் ஏன் தீங்கு அனுபவிக்க வேண்டும்? இன்னைக்கு அதான சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உனக்காக பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து உனக்காக மரிச்சிருக்கிறார், உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, உனக்கு ஒரு பாடு தேவையில்லை. நல்ல கவனிங்க, வெளிப்படுத்தல் 3:21 சபைக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு என்ன செய்வேன்? அருள் செய்வேன். ஐயா, ஜெயம் கொள்ளுதல்னா என்ன? நீங்கள் போரிடாமல் யுத்தம் பண்ணாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த 7 திருச்சபைகளுக்கும் எழுதப்பட்டிருக்கிற அந்த செய்தி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்படின்னா எது மேல் நான் ஜெயம் கொள்ள வேண்டும்? கிறிஸ்து எல்லாவற்றின் மேல் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றால் நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் என்ன? கேட்டு பாருங்களேன் கொஞ்சம். எல்லாவற்றையும் அவரே செய்து முடித்து விட்டார் என்றால் நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு எங்க பிரச்சனை இருக்குது, எங்க போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று கேட்டா நமக்குள்ள என்ன வரும்? ஆமா, ஈரோட்ல பெரியார் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் இல்லையா? அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லி கொடுக்கல. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ அதை கேள்வி கேளுன்னு சொல்லி கொடுத்தார். கிறிஸ்தவர்களே கவனியுங்கள், ஏன் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னு கேள்வி கேட்டீங்களா? என்னைக்காயிலும் கேள்வி கேட்டிருந்தா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் சத்திய ஆவியானவர், அவர் போதிக்கிற ஆவியானவர், அவர் நமக்கு போதித்திருப்பார். நமக்கு வேதம் சொல்லுவதை காட்டிலும், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை காட்டிலும், இயேசு கிறிஸ்து சொல்லுவதை காட்டிலும், யாரோ ஒரு தீர்க்கதரிசி என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற ஒரு 3வது நபர் சொல்கிற வார்த்தைகளை தான் நாம் நம்புகிறோம். மனந்திரும்புங்கள். துன்பத்தை அனுபவிப்பது என்பது திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஆலோசனையாக அல்ல, கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அவசர உணர்வை வெளிப்படுத்துகிறது. அது ஒரு கூர்மையான ராணுவ கட்டளை போன்றது. அதனால்தான் நிருபத்தை எழுதி தான் மரிப்பதற்கு முன்பதாக தீமோத்தேயின் இடத்தில் கொடுப்பதற்கு சொல்கிறார். என்ன அவசரம்? ஆமா, ரொம்ப அவசரம். ஏன்? அநேகர் தங்களுக்கு இதமான விதத்தில் பேசி விசுவாசத்தை கொண்டு அநேகரை வழிகை செய்ய போகிற காலமாக இருக்கிறதுனாலே, தீமோத்தேயுவே நீ கவனமாக இரு, இளம் தலைமுறையே நீ கவனமாக இரு. சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பார்த்து படிக்காத. யாரை பார்த்து படிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அவங்கள பார்த்து படி. சபைக்குள்ள இருக்கிறதுனால, ஊழியன் என்கிற பெயரில் இருக்கிறதுனாலே எல்லாரும் நமக்கு மாதிரிகள் அல்ல. வேதத்துல அவர் பெயர் சொல்லியே சொல்றாரு. இப்ப நமக்கு பெயர் சொல்லி இவங்கள ஃபாலோ பண்ணிடாதுன்னு சொன்னா நமக்கெல்லாம் கோபம் வரும். அதனால நாங்க என்ன சொல்ல வேண்டியிருக்குது? ஒனேசி போரை நீ பார், அப்படிதான் நிறுத்த வேண்டியிருக்கு. கர்த்தர் நல்லவர். கவனிங்கள், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், அதாவது நான் சர்ச்சுக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், பைபிள் படிச்சேன், ஜெபம் பண்ணேன், இதை மட்டும் செய்யறவனாக இருக்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி இருக்க முடியாது? பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், காணிக்கை கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கடமையை செய்வதை மட்டும் ஒரு கிறிஸ்தவன் செய்ய முடியாது. மாறாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டு அதை அனைத்தையும் செய்கிறவனுக்கு தான் கிறிஸ்தவன் பேர். இதுதான் ஜான் மேக்கார்த்தர் இந்த வசனத்துக்காக அவர் குறிப்பிடும் போது சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் நான் இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன் சொல்றவன் இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஊழியம் செய்கிறவன் தான் கிறிஸ்தவன்.
இப்பொழுது நாம் பாடலை பாடினோம். தேவ சித்தம் நிறைவேற என்னை படைக்கிறேன், தேவ சத்தம் என்னில் பலமாய் தொனிக்குதே. அந்த தேவ சத்தம் என்ன? அந்த தேவ சத்தம் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது? சும்மா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, பைபிள் படிச்சிரு, 2 வசனத்தை வாசிச்சிரு, சர்ச்சுக்கு போ, கொஞ்சம் காணிக்க போட்டுரு, அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் அப்படின்னு சொல்லிச்சா? ஹலோ, அப்படி சொல்லிச்சா? தேவ சத்தம் என்ன சொல்லிச்சு? தேவ சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு சொல்லுது. இப்ப நானும் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்குது, உம்முடைய சித்தம் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்? ஒரு மரத்தடியில சேர போட்டு கட்டப்பட்டிருக்கிற தொட்டில, அங்க தொட்டில கிடக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு நான் உட்கார்ந்துடக்கூடாது. கவனிங்களையா, இஸ்ரவேலின் பாளையத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் யுத்த புருஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எத்தனை வயசுக்கு மேல? 20 வயசுக்கு மேல. அன்றைக்கு யூத அந்த பின்னணியத்துல 20 வயசு ஆச்சுன்னா ஆண்கள் எல்லாரும் இங்க போயிடணும், யுத்தத்துக்கு போயிடணும். வாசிக்கலாமா 2 வசனத்தை? எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்ப இந்த எண்ணாகமம் அப்படிங்கிற புஸ்தகம், நம்பர்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்துக்கு பேர் வர்றதுக்கே காரணம் என்னன்னா, இந்த 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எத்தனை பேரு, யூதாவில் எத்தனை, பெஞ்சமின்ல எத்தனை, மனாசேல எத்தனை, இசக்கார்ல எத்தனை அப்படிங்கிற கணக்கு பார்க்கறதா இந்த புஸ்தகத்துடைய பேரு. அதுதான் இந்த வேலையே. எத்தனை வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்க்கணுமா? 20 வயசுக்கு மேல. இந்த 20 வயசு அப்படிங்கிறது இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? இந்த 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, அதாவது கானானுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் 20 வயசு தான் சொன்னாங்க. 2 வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். நல்ல கவனிங்க, எகிப்திலிருந்து பயணத்தை தொடங்கிய இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையிலே முறுமுறுப்பு இருக்கிறது, அவிசுவாசம் இருக்கிறது. அதுக்கு மத்தியில் ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட், நியாய தீர்ப்பை சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அந்த நியாய தீர்ப்பு வருங்கிறார். அப்ப 20 வயசுக்கு, அப்ப இந்த 20ங்கிறத அன்றைய நாட்களில, நியாயப்பிரமாணத்தின் நாட்களில ஒரு வயதான், ஒரு காரியமா சொல்லப்பட்டிருக்கு. அதே என்னாகும் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம். தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். 20 வயசுக்கு மேல பனிஷ்மெண்ட் எல்லாம் யாருக்கு? 20 வயசுக்கு மேல. இப்ப என்னாகும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க யுத்த புருஷர்களாக இருக்கிறவர்களும் யாருதான்? 20 வயசுக்கு மேல. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 20 வயசான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் அவங்க என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு வரணும். அதுலதான் அங்க எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அடுத்தாப்புல பட்டியல் இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதே என்னாகும்? இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபையாவரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். அப்போ 20 வயசுக்கு மேல யுத்தத்திற்கு போக வேண்டும், அவர்கள் தேசத்திற்காக போரிட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல
எல்லா ஆண்களும் கொஞ்ச காலமாகிலும் அவர்கள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது. சில நாடுகளிலும் அப்படி இருக்கிறது. சிங்கப்பூர் தேசத்தில் அப்படி இருக்குது. சில மேலை நாடுகளிலேயும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சபைக்குள்ள இருக்கிற வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே யுத்த புருஷராக இருக்க சொல்லுகிறார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்ப இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேலுக்குள்ள எத்தனை பேர், எத்தனை வயசுக்கு மேலதான்? 20 வயசுக்கு மேல. ஆனா தீமோத்தேயு கிட்ட சொல்லும் போது வயசு சொல்லி சொல்லல. எபேசு சபைக்கு எழுதும் போது வயசு சொல்லி சொல்லல. ஏன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பிள்ளைகளே சொல்லிதான் ஆரம்பிக்குது. பிள்ளைகள், பிதாக்கள், எஜமான்கள், வேலைக்காரர்கள் எல்லா வயது தரப்பினரையும் சொல்லிதான் 10ஆம் வசனத்தில் வரும்போது கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ராணுவ போர் சேவர்களை போல நாம் காணப்பட வேண்டுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இஸ்ரவேல்ல இருந்தா எத்தனை வயசுக்கு ராணுவத்தில் வந்தா போதும்? 20 வயசுல. இப்ப சபைக்குள்ள எல்லா வயசும். அப்ப சண்டே கிளாஸ் எப்படி நடத்தணும், விபிஎஸ் எப்படி நடத்தணும், வாலிபர் கூட்டம் எப்படி நடத்தணும், சபை ஐக்கியம் எப்படி இருக்கணும்? அப்ப ஒவ்வொன்றும் ராணுவ பயிற்சி போல இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ராணுவ பயிற்சி போல இருக்கணும். ஆனா இருக்குதா இன்னைக்கு? சொல்லுங்க, இருக்குதா? நீங்க நம்மளெல்லாம் பார்த்தா மிலிட்டரி மாதிரி இருக்குது. கவனிங்கள் அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நடக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். உடனே நம்ம சொல்லுவோம், இது நீங்க தான் சொல்றீங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்படிலாம் இல்லை. அதை நம்ம பார்க்க வேண்டாம். சொல்றவங்க இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதை குறித்து எனக்கு தெரியாது. ஆனா வேதம் இப்படிதான் சொல்லுது. வேதம் எப்படி சொல்லுது? இப்படிதான் சொல்லுது. ஏன்னா எந்த வயதுல இருக்கிறவர்களாக இருந்தாலும் உலகம் உன்னை மேற்கொள்ள நினைக்கும். நீ சண்டே கிளாஸ்க்கு வர்றேன்னு சொல்லி உலகம் உன்னை விட்டுறாது. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேங்கிறதுனால பிசாசு உன்னை விட்டுறாது. நீ அதோடு எதிர்த்து போர் செய்வதற்கு நீ திராணி உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ சர்வாயுத வர்க்கம் தரித்தவனாக இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். நீ தன்னைத்தான் வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றாங்கிறதுனால ஒன்னு ஆண்டவர் உன்னை சத்து தொடமாட்டான்னு சொல்லி எங்கேயும் பைபிள்ல சொல்லலை. அப்படின்னு சொன்னா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கலாம், கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நீ சந்தோஷமா இருந்து சொல்லியிருக்கலாம். அப்ப இன்றைக்கு கோமாளித்தனமாக பேசப்படுகிற சில வார்த்தைகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு தயவு செய்து திரும்புங்கள். உண்மையா ஆண்டவரை பின்பற்றுறேன்னு சொன்னா இந்த வேதம் உங்க கரங்கள்ல இருந்துச்சுன்னா நீங்கள் போர் சேவர்களை போல இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? போர் சேவர்கள். அப்போ இளம் தலைமுறை நீ யாரை பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்கிற பெயரிலே வயிற்றை வளர்க்கிறவர்களை நீ பார்க்க கூடாது. இந்த உலகத்திற்காக வாழ்கிறவர்களை நீ பார்க்க கூடாது. யார் போர் சேவர்களை போல தீங்கு அனுபவிக்கிறார்களோ அவர்களை பார். அவர்களிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள். நம்முடைய தலைப்பு அதுதானே, இளம் தலைமுறையை கேள், நீ நல்ல போர் சேவகனாக இரு. நீ நல்ல போர் சேவகனா இருக்கணும்னா நல்ல போர் சேவர்கள் யாருன்னு பார்த்து அவங்கள பார்த்து படி. நல்ல போர் சேவகனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த போர் சேவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில 3 விதமான பிரிவுகளை சொல்லலாம். ஒன்று, அறிவில்லாத போர் சேவகன். சொல்லுங்க, அறிவில்லாத போர் சேவகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு போராட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அனுபவம் இருக்காது. அறிவில்லாத ஆர்வம் அவனை எதை காட்டுகிறது என்றால், அறிவில்லாத ஒரு ராணுவ வீரனாக காட்டுகிறது. அடுத்தது, ஆர்வம் இல்லாத ஒரு போர் சேவகன். என்ன போர் சேவகன்? ஆர்வம் இல்லாத. என்ன ஆர்வம் இல்லாத? இவனுக்கு ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் இருக்கும், ஆனா இப்ப வயசானனால என்ன இல்லை? ஆர்வம் இல்லை. போர் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, ஆனா அனுபவம் நிறைய இருக்குது. இப்ப நல்ல போர் சேவகன்னா என்ன அர்த்தம்னா, போராடுகிற எண்ணமும் வேண்டும், போரிட்ட அனுபவம் வேண்டும். அனுபவமும் ஆர்வமும் சேர்ந்த ஒரு சரியான கலவைதான் நல்ல போர் சேவகன். இன்றைக்கு கர்த்தருக்காக எதையாவது
செய்யணும்னு சொல்ற வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனா எப்படி செய்யணும்னு தெரியல. போர் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிற முதியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு போர் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனநிலைமை இல்லை. ஆனால் இளம் தலைமுறை யாரை பார்க்க வேண்டும் என்றால் ஆர்வமும் அறிவும் உள்ள அந்த சரியான விதத்தில் கலந்திருக்கிற அப்படிப்பட்டவர்களை தங்களுக்கு மாதிரியாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் சபைக்குள்ள ஒரு போர் சேவகனை போல நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வேணும். நமக்குன்னு சில பிரின்சிபல் வேணும். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிறிஸ்தவரா? ஆமா. நீங்க சபைக்கு போறீங்களா? ஆமா போறீங்க. என்ன நோக்கத்துக்காக போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான்னு சரி, என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான் கேட்கிறேன். உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கிறிஸ்தவரா சொல்றீங்க? ஆமா நான் கிறிஸ்தவர் தான். சர்ச்சுக்கு போறீங்க? ஆமா போறேன். உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? குறிக்கோள்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போகலன்னா என்ன பண்றது, போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லைங்க. அதுல என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சபையில வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருப்பதனுடைய காரணம் அல்லது நோக்கம் என்ன? பவுல் சொல்றான் இல்லையா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள முடியும். அப்ப அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு இலக்கு இருக்குது இல்லையா? உங்களுடைய இலக்கு என்ன? சொல்லுங்க, உங்களுடைய இலக்கு என்ன? நம்ம ஊர்ல எங்கேயாவது நடந்து போயிட்டு இருப்பாங்க, வண்டியில போயிட்டு இருப்பாங்க. முதல் எங்க போறீங்க? சும்மா அப்படியே போறேன். எப்படி போறேன்? சும்மா போறேன். அது ஓகே, அது ஏதோ டைம் பாஸுக்காக போறோம், ஓகே. ஆனா சபைக்குள்ள வந்திருக்கிறோமே எதுக்கு? நமக்கான லக்கு என்ன? நல்ல கவனிங்க. ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு வேகமா சொல்றேன். முதல்ல எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். எனக்கு என்ன இருக்கணும்? குறிக்கோள் இருக்கணும். நான் எதை நோக்கி பயணிக்கிறேன்? எதை நோக்கி பயணிக்கிறேன்? இதுல ஒரு லாங் டேர்மா இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இப்ப அவருடைய வருகையிலே நான் அவரை போல மாற வேண்டும். இது ஒரு லாங் டேர்ம் ஒரு குறிக்கோள். ஆனா அதை அடைவதற்கு ஒரு ஷார்ட் டேர்மா இருக்கிற லக்கும் நமக்கு அவசியம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, நம்முடைய திருச்சபையில் குறுகிய கால தரிசனம், நீண்ட கால தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளக்ஸ் ஒட்டியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எதுக்கு? எதுக்காக? இதுதான் என்னுடைய இலக்கு. ஆனால் அதை சென்றடைவதற்கு இது எல்லாம் முன்னால இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நினைச்சிருந்தோம். நல்ல கவனிங்க. அப்போ சபை என்பது நாம் எல்லாரும் சேர்ந்தது என்றால் உங்களுக்கு அந்த லக்கில் பங்கு இருக்கிறதா? நீண்ட கால தரிசனத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறதா? சரி, எனக்கு தனியா தான் ஒன்னும் தோணல, யாருக்கோ ஒருத்தருக்கு தோணுது, அவன் கூட சேர்ந்தாவது பயணிப்போம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அதுவும் இல்லையே. அங்கேயும் நம்ம வம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ எனக்கும் தனிப்பட்ட விதத்துல சபைக்கு எதுக்கு போறேங்கிறதுல எந்த குறிக்கோளும் இல்லை. அப்படி குறிக்கோளோட இருக்கிற நபர்களோடையும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எனக்கு முடியறது இல்லை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? சும்மா போயிட்டு வராங்க அப்படியா? இல்லைங்க. நமக்கென்று ஒரு லக்கு இருக்க வேண்டும். நமக்கு என்ன இருக்கணும்? ஏன்னா சில லக்குகளை உடனடியாக நாம் நிறைவேற்ற முடியும், சில லக்குகளை நாம் நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நிறைவேற்ற முடியும். இப்போ ஈரோடு மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் நாம் ஆட்களை அனுப்ப வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய லக்கு. இப்போ அதை எப்படி நிறைவேற்றுறது? உடனடியா 375 வருவாய் கிராமங்களுக்கும் ஆட்கள் அனுப்ப முடியுமா அப்படின்னா இல்ல. ஆண்டவர்கிட்ட 1692 பேர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். 70 கோடி ரூபாய் பணம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ இதுதான் என்னுடைய லக்கு என்று நான் நிர்ணயித்துக் கொண்டு
இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லைன்னோட நான் சோர்ந்து போக முடியாது. இப்ப அடுத்தவங்க என்ன யோசிக்கிறேன், அடுத்தவங்க நான் என்ன லக்க வைக்கிறேன்னா, சரி இதை அடைவதற்கு குறுகிய காலத்துல நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட கிடைக்கிற ஆட்களை நான் ட்ரெயின் பண்ணி இருக்கிற இடத்துக்கு அனுப்புவோம், தேவை இருக்கிற இடத்துக்கு அனுப்புவோம். அப்போ சில நேரங்களில் எனக்கு குறுகிய காலத்தின் லக்கும் இருக்கிறது, ஒரு நீண்ட கால லக்கும் இருக்கிறது. குறுகிய கால லக்கை நான் நிறைவேற்றுவதற்கு காரணம் நீண்ட கால லக்கம் மறந்துட்டேன் அல்ல, அதை அடைவதற்கு இதுதான் தேவை. அதே போலதான் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கான லக்கு என்ன? தயவு செய்து வீடு வாங்குறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் லக்கா வச்சுட்டு ஓடாதீங்க, அது அழிந்து போகக்கூடியது. ஏன்னா அந்த லக்கு முக்கியம். இந்த லக்கு முக்கியமா இருந்தா தான் அடுத்தது என்னன்னா, நான் யாரை எதிர்க்க போகிறேன் என்று தெரியும். நான் ஒரு எதிராளியை சந்திக்க வேண்டுமே, அவன் யார், நான் யாரை தாக்குதல் செய்ய வேண்டும். அப்போ லக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய எதிராளி யாருன்னே நம்ம முடிவு பண்ண முடியாது. என்னுடைய லக்கு ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது குறுகிய கால லக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னுடைய எதிராளி யாரு? ஈரோடு மாவட்டத்தில் இன்னமும் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அல்லது அடிமைத்தனத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற சத்துருடைய வஞ்சகங்களோடு நான் எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கிறது. அங்கேதான் என்னுடைய தாக்குதல். இப்போ அங்கே என்னுடைய தாக்குதலை கொடுக்கும் போது, அதற்காக நான் ஜெபிக்கும் போது, அதற்காக நான் பிரயாசப்படும் போது, அந்த தாக்குதல் சரியான விதத்தில் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு என்ன பண்றான்னா, உள்ள இருக்கிற கொஞ்சம் பேர் அப்படியே தூண்டி விட்டுறான். அவங்க நம்மள சொரிய ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப என்னுடைய தாக்குதலின் கவனம் திசை திருப்பப்படுகிறது. கவனிங்கள் ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. நான் லக்கை நோக்கி பயணிப்பதற்காக என்னுடைய எதிராளியை நான் போராடி கொண்டிருக்கிறேன், அவன் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் என்கிறதுல நான் கவனம் உள்ளவராக இருக்கிறேன். நான் தற்காப்புக்காக சத்துருவை தாக்குவதில்லை, மாறாக என்னுடைய லக்கை அடைவதற்காக நான் சத்துருவை தாக்குகிறேன். என்னை காத்துக் கொள்வது மாத்திரம் நான் பொறுப்பு என்றால் நான் இத்தகைய புருஷனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்ப இரண்டாவது, நான் அஃபென்சிவ்ல நான் யாரை தாக்கணும் அப்படிங்கிறது, என்னுடைய எதிராளி யாருங்கிறது தெரியணும். எல்லா நேரத்திலையும் பிசாசாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் உலகமா இருக்கலாம், சில நேரத்தில் எனக்குள்ள இருந்து எழுப்புகிற மாம்சமா இருக்கலாம். அப்ப என்னுடைய லக்கை அடைவதற்கு அடுத்தாற் போல நான் என்னுடைய எதிரியை நான் அடையாளம் காண வேண்டும். அடுத்தது, இதுல என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், இதுல என்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். என்னுடைய லக்க தீர்மானிச்சாச்சுன்னா, என்னுடைய சத்ரு எது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அடுத்து நான் என்ன செய்யணும்? என்னுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இப்ப பாருங்களேன், எலெக்ஷன்ல டேட்லாம் அறிவிச்சாச்சு, ஓட்டு போடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம், இவ்வளவு நாள் தான் அப்படின்னு சொன்ன உடனே நீண்ட தூர யாத்திரைகள் பண்ணுகிறார்கள். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறாங்க. எப்படி அவங்களால முடியுது? முடியுதோ இல்லையோ, ஒரு லக்கு இருக்குது, அதை அடைவதற்கு அவர்கள் எப்படி ஆகிலும் பிரயாசப்படுகிறார்கள். சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள ஏதாவது பிரயாசப்படுற காரியங்கள் இருக்குதா? கவனிங்கள் அருமையானவர்களே, சில நேரத்தில் நம்ம ஊர் கலாச்சாரத்தின்படி பெண்களை திருமணம் கட்டி அனுப்பும் போது அந்த பெண்களிடத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா, சாப்பாடு, உடுத்துறது துணி, மற்றவங்களுக்கு முன்னால ஒரு மரியாதையான வாழ்க்கை, போதுங்க இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு நாளிலே நம்முடைய கலாச்சாரத்தில் என்ன செஞ்சது இருந்தது. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். அவன் வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னால சோறு இருக்கு, எதையோ குடிக்கிறேன், கொடுத்துருக்கு துணி இருக்கு, தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும், பிள்ளைங்களுக்கு. ஆனா இதை விட்டு இன்னைக்கு சமுதாயம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? மாறிட்டு இருக்குது. அப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையில கூட
எனக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேனே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எனக்குள்ள வளர்ச்சியை நான் என்னைக்காவது எதிர்பார்க்கிறேனா? என்னுடைய கவனம் அதில் இருக்கிறதா? ஏன்னா அடுத்தது நம்ம ஃபைனான்ஸ். நாலாவது காரியம், என்னுடைய இலக்கை அடைவதற்கு என்னுடைய எதிராளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது மூணாவது, அதற்கு தான் என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். இப்ப அடுத்தது பணம். என்னுடைய பணத்தை நான் எங்க செலவு பண்றது? என்கிட்ட கிடைக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் நான் எதுக்காக செலவு பண்றதுன்னா அந்த இலக்கை அடைவதற்கு தான். எதை அடைவதற்கு தான்? இலக்கை அடைவதற்கு. இப்போ எனக்குன்னு ஒரு லக்கை வச்சுட்டு எனக்கு கிடைக்கிற பணத்தை நான் வேற எங்கேயாவது செலவு பண்ணிட்டு தான் லக்கை எப்படி அடைய முடியும்? ஹலோ, உங்களுடைய லக்கு எதுவோ அதை அடைவதற்கு நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை செலவீடு செய்கிறீர்களா? எனக்கு ஆரம்பத்திலிருந்தே வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா எனக்கு வசனம் தெரியல, அதனால நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன். அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் ஆண்டவர் கொடுத்தாரு, வசனத்தை எல்லாரும் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன பண்றது? அப்போ எங்க நோட்ஸ் கிடைச்சாலும் அதை கலெக்ட் பண்ற பழக்கம் எனக்குள்ள வந்துச்சு. எவ்வளவு கையில பணம் கிடைச்சாலும் புஸ்தகங்கள் வாங்குகிற பழக்கம் வந்துச்சு. எதுக்காக? அதை வாசிக்கணும், அதை கத்துக்கணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எங்க இருக்குது? நோட்ஸ்ல இருக்குது, புக்ல இருக்கு. இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்க இருக்குது? உங்கள் லக்கை அடைவதற்காக இருக்கிறீர்களா? செலவிட்டு இருக்கிறீர்களா? நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க? லக்க வடக்கு பக்கமா வச்சுட்டு நீங்க தெற்கு பக்கமாவே செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு டீச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை, ஆனா நோட்ஸ் ஒண்ணு நான் கலெக்ட் பண்ணி வைக்கல. அடுத்தது என்ற புக்ஸ் எதுவுமே இல்லைன்னா நான் எப்படி டீச் பண்றது? நான் எப்படி கற்றுக்கொள்வது? நான் எப்படி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது? அப்போ லக்கை நான் சரியாக அடைவதற்கு நான்காவதாக எனக்குள்ள பொருளாதாரத்தை கையாளுகிற அந்த காரியம் வேணும். இதுக்கு இவ்வளவு பணத்தை போடணும், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும். தேவனை அறிவதற்காக என்றைக்காகிலும் நீங்கள் பணத்தை செலவு செய்திருக்கிறீர்களா? தேவனுடைய காரியங்களில் வளருவதற்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காகிலும் பணத்தை செலவு செய்திருக்கிறீர்களா? அது நிமித்தமாய் உங்களுக்குள்ள நல்ல வளர்ச்சி வந்திருக்கிறதா? ஐந்தாவது, சரி இதெல்லாம் போட்டாச்சியா, சும்மா உட்கார்ந்துட்டு தான் வரணுமா அப்படின்னா இல்லை. ஒரு எளிமையான விதத்தில் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? எளிமையான விதத்தில், ஆமா, ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்கணும். என்கிட்ட ஒரு செயல்பாடுகிற காரியங்கள் இருக்கணும். அது வேகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மெதுவானாலும் செயல்பட்டுட்டே இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு செயல்படாத தன்மைகளும் நம்மை முடக்கி போட்டுவிடும். சரியா? இப்ப நீங்க ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, யூஸ் பண்ணவே இல்லை, அது என்ன ஆயிரும்? யூஸ் பண்ண முடியாது. ஒரு மிக்ஸி வாங்குறீங்க, யூஸ் பண்ணவே இல்லை, அது அவ்வளவுதான், யூஸ்லெஸ். நீங்களும் நடக்கவே இல்லை, வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, அப்படியே பழகிருச்சு உங்களுக்கு. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ என்னுடைய இலக்கை அடைவதற்கு நான் எளிதான அல்லது விவேகத்தோடு கூடிய விதத்தில் நான் பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஒரே நாள்ல சக்சஸ் ஆயிடாது. இப்போ ஆறாவது, என் கூட ஆண்டவர் ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. முதல்ல பணத்தை கொடுத்தாரு, அதை நான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆட்களை தர்றாரு. இப்போ ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா இதே போக்கஸ்க்கு நேரம் அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்ல, ஆண்டவர் எதுக்காகத்தாம நம்மளை அழைச்சிருக்கிறார், எதுக்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், இதுல நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டாளிகளை இணைத்துக் கொண்டு அந்த லக்கை நிறைவேற்றுவதற்கு நாம் கவனமாய் நம்முடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். இந்த கூட்டாளிகள் உங்களோடு வரலன்னா வச்சுக்கீங்களேன், பிரச்சனை ஆயிரும்.
கணவன் ஒரு பக்கமாகவும் மனைவி ஒரு பக்கமாகவும் பிள்ளைகள் ஒரு பக்கமாகவும் இழுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க லக்கை போய் அடைய முடியாது. அப்போ ஒரு ஒத்துழைப்பை உங்களிடத்துல கிடைக்கிற ஆட்கள் நண்பர்களா இருக்கலாம் அல்லது சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற ஆட்களா இருக்கலாம், அவர்களுக்குள்ளே உங்களுடைய தரிசனத்தை உங்களுடைய பாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு உங்கள் லக்கை அடைவதற்கு நீங்கள் செயல்படுவதற்கு தூண்டி இருக்கிறீர்களா? ஏன் தெரியுமா இது ரொம்ப முக்கியம்? இப்போ முதல்ல நான் மட்டும் தான் போராடிட்டு இருந்தேன் எதிராளி கூட. இப்போ என் கூட சேர்ந்து போராடுறதுக்கு 2-3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுதான் லக்கு, இதுக்காக தான் நம்ம போரிட போறோம், இதுதான் இந்த சத்துருக்களோடு தான் நம்முடைய யுத்தம் இருக்க போது, நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கும் போது இப்போ லக்கை அடைவதற்கு என்னுடைய பலம் கூடி இருக்கிறது. என்னுடைய பலம் என்ன செஞ்சிருக்குது? கூடி இருக்கு. அப்போ எனக்குள்ள ஒரு ஃபோக்கஸ்டான மைண்ட் இருக்குது. என்னுடைய பணம் அங்கதான் போயிட்டு இருக்குது. எனக்கு கிடைச்ச இந்த ரிசோர்சஸ் எல்லாம் அங்கதான் போட்டிருக்கிறேன். மெதுவாக மெதுவாக அந்த லக்கை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தருணத்துல தான் ஆண்டவர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இதை நன்றாக கவனித்து பாருங்கள். இதே நம்ம 2 தீமோத்தேயு நிருபத்திலே பாருங்களேன். தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறான்னு பாருங்க. 14ஆம் வசனத்தில் இருந்து, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அடுத்து சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கு. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? அதுதான் லக்கு. என்னுடைய லக்கு அதுதான். என்னை போதகனாகவும் பிரசங்கியாகவும் ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? 1 அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். தேவனால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் நான் அதுல தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஆனா இப்போ அதை நிறைவேற்றுவதற்கு முடியாதபடிக்கு சத்துருக்கள் எழும்புகிறார்கள். என்ன செய்வது? இப்போ கர்த்தர் எனக்கு துணை நின்று என் மேல் வைக்கப்பட்ட தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எனக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். இப்போ தேவனுடைய பாதுகாப்பை நான் பெறுகிறேன். இப்பொழுதுதான் நான் என்ன செய்றேன்? தேவனுடைய பாதுகாப்பை பெறுகிறேன். அப்போ என்னுடைய பாதுகாப்பை நான் அனுபவிக்கிறதற்கு முன்னால 6 ஸ்டெப் முக்கியம். இது 7வது தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 6 காரியத்தை விட்டுட்டு 7வது காரியத்துக்காக மட்டும் ஆண்டவரே எனக்கு துணை நில்லும். எதுக்கு துணை நிற்கிற? வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற, ஜன்னலை திறந்து வச்சு கூட உனக்கு ஜெபம் பண்றதுக்கு தைரியம் இல்லை, சத்தமா ஒரு பாட்டு பாட முடியல. ஆண்டவர் உனக்கு துணை நிற்கணும். எதுக்கு துணை நிற்கணும்? சட்டம் ஜெபிக்க கூடாது என்று ஏற்றப்பட்டிருக்கிற போது கூட பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்த தானியேல், அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வந்தார். ஆனா நமக்கு பயம், சத்தமா ஜெபிக்க பயம், பாட பயம். சபைக்குள்ள வந்தாலே நம்ம ஜெபிக்க பண்ணிக்கிறோமே. கவனிங்களையா, எப்பொழுது ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார், பாதுகாப்பை தருகிறார் என்றால், நான் என் லக்கை நோக்கி எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையில நான் பயணிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய எதிராளி யாருன்னு தெரியுது, என்னுடைய பணத்தை நான் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியுது, என்னுடைய நேரத்தை நான் எங்க கொண்டு வந்து போடணும்னு தெரியுது, என் கூட இருக்கிற ஆட்களை நான் எதுக்காக பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியுது. சரியான விதத்தில் நான் இயங்கிக் கொண்டிருக்கிற போது எதிர்பாராத தாக்குதல்கள் அல்லது சத்துடைய வஞ்சகங்கள் வந்தால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்கு துணை நிற்பார். இப்ப இது நான் கேட்டுதான் கிடைச்சதா? கேட்கலாம் வேண்டாம். நாம் கர்த்தருடைய காரியத்தில் கவனமாக இருந்தால் நம்முடைய பாதுகாப்பை தேவனே உறுதி செய்வார். தேவனே என்ன செய்வாரு? உதவி செய்வார். நீ உட்கார்ந்து உபவாசம் போட்டு ஆண்டவரை இவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்தாருன்னா நீ தப்பவே முடியாது. அடுத்தது ரொம்ப முக்கியம். சரி, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரியா, இனி என்ன பண்றது?
இனி என்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்த வேண்டும். எப்பொழுது என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் என் வாழ்வில் இடைப்பட்டாரோ அப்பொழுது இன்னமும் சத்துருவை தாக்குவதில் நான் தீவிரமாயிருக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்னா கர்த்தர் கூட, ஆமா கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு அப்படியே கள்ளத்தோட்டத்து வரைக்கும் போயிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில அவன் சிங்க கையிலிருந்து ஆண்டவர் விடுவிச்சுட்டார். அவனை விடுவிச்சப்புறம் அவன் என்ன பண்ணான்? நல்ல வேளை சாமி, இந்த முறை தப்பிட்டேன், இனி இன்னொரு முறைலாம் நான் இங்கேயும் போய் சிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கல. அவன் இன்னும் பலமா செயல்பட ஆரம்பிச்சான். அவன் பாபிலோனிய ராஜாக்களின் காலங்களில், மேதிய பெர்ஷியாவின் ராஜாக்களின் காலங்களில் எல்லாம் அவனுடைய காரியம் ஜெயமாகத்தான் இருந்தது. காரணம், அவன் போரிட்டு கொண்டே இருந்தான். அப்போ ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அடுத்த கடன் நான் செய்ய வேண்டியது என்னன்னா, எதிரி எதிர்பார்க்காத விதத்தில் என்னுடைய தாக்குதலை நான் தொடுத்து ஆக வேண்டும். ஏன்னா என்னுடைய இலக்கை அடைவதுதான் எனக்கு முக்கியம். அதற்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம் கம்யூனிகேஷனுக்காக. அதான் 9வது பாயிண்ட். சரியா, சத்ருவை தாக்கிட்டான், அவன் திருப்பி அடிக்க மாட்டானா? அடிச்சா திருப்பி அடிக்காத மாதிரி அடிக்கணும். அதான் 10வது பாயிண்ட். நல்ல கவனிங்க, தோற்கடிக்கப்பட்ட எதிரி மீண்டும் எழாத நிலைமைக்கு வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கு மேல அடி கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கு அநேக நேரத்தில் அங்கேயும் நாம் தவறுகிறோம். நம்ம லக்கை தீர்மானிச்சாச்சு, சத்துருவோடு போராடுகிறோம். அந்த போராடுகிற நேரத்தில் நம்முடைய கவனங்கள் திசை திருப்பப்படுகிறது. திரும்பவும் இல்ல, நம்ம சத்துருவை நெருங்கலான்னு பார்த்தா அங்க அடிக்க முடியல, அவனை ஜெயிக்க முடிகிற அளவுக்கு நம்மோடு தோடு கொடுக்கிறவர்களாக அநேகர் இல்லை. கவனிங்களையா, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பாடம் இது. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பொருந்தும், உங்களுடைய குடும்ப ஜீவியத்துக்கு பொருந்தும், உங்களுடைய ஊழியத்தின் பாதைக்கு பொருந்தும், உங்களுடைய சபை வாழ்வுக்கு பொருந்தும். தோற்கடிக்கப்பட்ட சத்துருவை தீவிரமாக பின்தொடர்ந்து அவனை முற்றிலுமாக அழித்து விடுவதற்கு நாம் கங்கணம் கொட்டினவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அடிச்சுட்டேன், ஜெயிச்சுட்டோம், நாம எனக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது. பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அப்போ இந்த இடத்துல தீமோத்தேயிட்ட அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ நல்ல ஒரு போர்ச்சேவனாக என்ன செய்ய, தீங்கருது அப்படின்னு சொன்னா, இந்த பவுலுடைய காலத்துக்கு பிறகு தீமோத்தேயு எப்படி செயல்பட்டிருப்பான் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 10 காரியங்களும் அவனுக்கு பொருந்தும். இந்த காலை நேரத்தில் நாம் திட்டமிட்டு சரியான விதத்தில் இலக்கை அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத நீங்க தீர்மானிங்க. இது ராணுவ கட்டளை, இது ஆப்ஷன் கிடையாது. தீமோத்தேயு வேணும்னா நீ இதை செஞ்சுக்க, வேண்டானா அப்படி இல்லை. இது என்னவா? ராணுவ கட்டளை. இதை படித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு ஊழியர் எப்படி எழுதியிருந்தார், இன்றைக்கு திருச்சபை கீழ்ப்படியாமல் இருப்பது போல ஒருவேளை ராணுவத்தில் இருக்கிறவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன நடக்கும்? இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ நல்ல ஒரு போர்ச்சேவனாக நினைச்சு தீங்கு அனுபவி நம்மகிட்ட ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணு கீழ்ப்படியலாம், இல்ல கீழ்ப்படியாம போலாம். இப்ப யோசிங்க, இப்ப இந்திய அரசாங்கத்தினுடைய ராணுவத்தில் இருக்கிற ஒரு தலைமை கமாண்டர் ஒரு செய்தியை சொல்றார், இதை செய்யுங்கன்னு சொல்றார். கீழே இருக்கிற போர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? சபை இருப்பது போல இன்றைக்கு ராணுவம் இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவாங்க. மிலிட்டரி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி நீ ஏன் கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு உடனே விசாரணை ஆரம்பிச்சிடும். நீ யாருக்கு துணை போற, நீ சத்துருக்கு துணை போறியான்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிச்சிடும். இப்ப நமக்கெல்லாம் என்ன தைரியம்னா, நியாய விசாரணை இப்ப பக்கத்தில் ஒண்ணும் வராது இல்ல. நம்ம எல்லாம் ஏன் கீழ்ப்படியாம இருக்கணும்? நியாய விசாரணை நமக்கு உடனடியாகும். நல்ல கவனிங்க, ஒருவேளை நியாயாசனம் என்பது நமக்கு இப்பொழுது வராமல் இருக்கலாம்,
ஆனால் ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டார் என்று நாம் நினைக்க முடியாது. ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டார் என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. ஏன்னா நினிவேக்கு போக சொன்ன அந்த மனிதன் எங்கே போனா? ஆண்டவர் விட்டுட்டாரா? என்ன செஞ்சாரு? ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் நியாயத்தீர்ப்பு வருவதற்கு இன்னும் காலங்கள் ஆகும், அதற்குள் நான் ஏதாவது செய்து ஆண்டவரை என்னுடைய பட்சமாக திருப்பிக் கொள்வேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் விடல, நியாய தீர்ப்பு வரைக்கும் விடல. போயிட்டு இருந்த அந்த கப்பல்லையே தொடங்கிட்டார் வேலையை. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு கடினமான சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். உங்களுடைய இலக்கை தீர்மானியுங்கள். உங்களுடைய எதிராளியை மேற்கொள்வதற்கு தொடர்ச்சியாக போராடுங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அங்க போடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் அதற்கு பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய காரியங்களை குறித்து தேவனே பொறுப்படுத்திக் கொள்வார். அதுல தொடர்ந்து போராடுங்கள், ஜெயம் எடுங்கள். இப்படி இருந்தா மட்டும்தான் 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஏன் சிக்க மாட்டான்? ஏன் சிக்க மாட்டான்? இவன் லெக்க வச்சு அதுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? பிரயாசப்பட்டு இருக்கிறான். அதனால தேவையில்லாத வேலையில போய் இவன் ஈடுபட மாட்டான். தேவையில்லாத வேலையில ஈடுபட மாட்டான். அது உலகத்திலிருந்து வந்தாலும் சரி, மாம்சத்திலிருந்து வந்தாலும் சரி, அதுல எல்லாம் அவனுக்கு பெரிய இருக்காது. காரணம் என்னன்னா, அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய கமாண்டருடைய வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படிவது, அவரை எப்படி பிரியப்படுத்துவது என்பதில் தான் அவனுடைய நோக்கம் எல்லாம் இருக்கும். இளம் தலைமுறையை கேள், நீ நல்ல போர் சேவகனாக இரு. அப்படின்னா முதல் தலைமுறை நீங்கள் இளம் தலைமுறைக்கு பின்பற்றுவதற்கு தகுந்த மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை ஒருவேளை இளம் தலைமுறை பின்பற்றுவதற்கான மாதிரியாக பார்க்கலாம், அல்லது பின்பற்றக்கூடாத மாதிரியாக பார்க்கலாம். நீங்கள் லக்கற்றவர்களாக இருப்பீர்களானால், உங்கள் எதிராளியை குறித்த புரிதல் இல்லாமல் பயணிப்பீர்களானால் புரிந்து கொள்வார்கள். எனக்கு ஊழியத்தில் ஆண்டவர் முதலாவது கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, நீ எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்றுதான் கற்றுக் கொடுத்தார். முதல் ட்ரைனிங் அதுதான். நிறைய நபர்களை காட்டி கொடுத்தார். இப்படிலாம் செஞ்சிடாத, இப்படிலாம் செஞ்சிடாத. அப்பெல்லாம் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அதுக்கு பதிலே இருக்காது. அதுக்கு பதிலே இருக்காது. எப்படி செய்யக்கூடாது என்பதுதான் அநேக நேரங்களில் நமக்கு அதிகமாய் போதிக்கப்படுகிறது. எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தேவனோடு இசைந்து நடக்கும் போது மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பதான் தெரியும்? ஆனா கற்றுக் கொடுக்கப்படுவது எல்லாம் அப்படித்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், மத்தேயு 5-6 அதிகாரங்கள்ல என்ன எழுதியிருக்குது? எப்படி தான தர்மம் பண்ணக்கூடாது, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, எப்படி உபவாசம் பண்ணக்கூடாது, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப தேவனோடு இசைந்து நடக்கிற போதுதான் அந்த எஜமானன், அந்த கமாண்டர், அந்த தளபதி எனக்கு என்ன சொல்றாருன்னு புரியும். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது மட்டும்தான் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அவர் கட்டளையை சொல்லும் போது நாம் வேறே வேலையில் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு நாம் கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம்.